ஃப்ரெண்ட்ஷிப் விட இந்த உலகத்தில் வேற பெஸ்ட்டான விஷயம் என்ன இருக்க முடியும் லவ் குருன்னாங்க சந்தியா. ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு சந்தியாவுடைய வாழ்க்கை பதிவுகளை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சந்தியா தன்னை பற்றின ஒரு இயல்பான அறிமுகத்தோடு மின்னஞ்சலை தொடங்கியிருந்தாங்க. லவ் குரு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல தவிர்க்க முடியாமல் தான் உங்களுடைய ஷோ கேட்க ஆரம்பிச்சேன். ஆமாம், வேறு வழி இல்லை. நைட் ஷிஃப்ட்ஸ் முடிச்சு வரும்போது கேபில் ஓடும். என்னடா அது எப்போ பார்த்தாலும் லவ் லவ்னு பேசிகிட்டே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட லவ் எந்த விதத்தில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் கேள்வி வந்திருக்குது. இந்த டிஸ்கஷன் தான் எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட் பிரசாத்துக்கும் இடையில் அடிக்கடி நடக்கும். ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். எங்களுக்கு இடையில் ஆரம்பித்த இந்த உரையாடல் காலப்போக்கில் எங்களுக்கு இடையில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காதலாக மாற்றினது. அதுதான் அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே இருந்தாங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க, என்னுடைய ஷோனால தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிடுச்சான்னு அதை பற்றி சொல்கிறேன் லவ் குருன்னாங்க. சந்தியா கூட தொடர்ந்து பேசின பல விஷயங்களை அடுத்தவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. குத்துனவ நண்பனாக இருந்தால் செத்தாலும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நட்புக்கு கொடி பிடிக்கக்கூடியவ இந்த சந்தியானாங்க. வெரி குட். ஸோ அப்படிப்பட்ட சந்தியாவை இன்னைக்கு பிரசாத் லவ் பண்ண வச்சது நம்முடைய லவ் குரு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அதை கொடுக்கறதுக்காக தான் இந்த மின்னஞ்சலான. அப்படிலாம் இல்லை லவ் குரு, ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணிச்சிருந்தாங்க. எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு. லவ் குரு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே என்னுடைய பக்கத்திலே உட்காந்துருப்பான். அடிக்கடி எனக்கு அவனுக்கு முடியல சண்டை தான் நடக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் ரெண்டு பேருடைய ஃபேமிலிக்குமே தெரியும். 17 வருஷம் நட்புனா பார்த்துக்கோங்களேன். ஸ்கூலிங் ஒன்றா தான் பண்ணோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒன்றா படித்து அதுக்கு பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில் சேர்ந்தே பயணிச்சிட்ருக்கோம். இனிமேலும் பயணிக்க போகிறோம். ஒரு லெவலுக்கு மேலே எங்களுடைய வீட்லேயே கேட்டாங்க, இனி எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் சண்டை போடுவோம் லவ் குரு. ஏன் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது காதலாக மாறணுமா? லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் சண்டை போட்ட நாங்கள் இன்றைக்கி காதலர்களாக மாறி இருக்கோம் அப்படின்னா காரணங்கள் இருக்குதுன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடந்த நிகழ்வுகள் என்ன, அதை பற்றி தான் பேசினாங்க. லவ் குரு, என்னுடைய மனசுக்குள்ளார ஒரு சின்ன தடுமாற்றம் முதலாக வந்தபோது நான் அதை சொன்னேன் பிரசாத் கிட்ட. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது, சம்திங் ஏதோ நான் புதுசாக உணர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு என் கூட பேசுறதை நிறுத்திட்டான். கமான், என் மனசில் தோணுதை உன்கிட்ட சொன்னேன், உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லிடுறான்னு. இல்லை, உனக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு தாட் வந்தது? எனக்கே என் மேலே கோவம் வருது. நான் உன்னுடைய மனசை அந்தளவுக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா? இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு ஃபீல் எப்படி உனக்கு வந்தது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. பட் அப்போவெல்லாம் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசின உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இந்த அளவுக்கு தடுமாறினது நம்ம கேட்டபோது என்கிட்ட வார்த்தைகள் இல்லை லவ் குரு. அந்தளவுக்கு தீவிரமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அவன் விரும்புகிறான், என்ன ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்க நினைக்கிறான் அப்படின்னு எனக்குள்ளார உணர்ந்த போது இனிமே எக்காரணம் கொண்டும் என்னுடைய கண்களில் ஒரு காதலை வச்சு அவனை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் எப்படி நம்மளால் அப்படியே இருக்க முடியும் லவ் குரு சொல்லுங்க? என்னால் முடியலன்னாங்க. உன்னுடைய கண்ணில் காதல் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கோச்சிட்டு போன பிரசாதால அந்த கோபத்தோட அப்படியே இருக்க முடியல லவ் குரு. காரணம் இன்னொரு பக்கம் நான் துடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுடைய மனசுக்குள்ளார நட்பு தானே மேலோங்க இருந்தது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா தவிக்க விட்டு பார்க்குறவன் இன்னொரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. பிரசாத் அதை ஃபெல் பண்ணான். அண்ட் எகெயின் மறுபடியும் என்னை தேடி வந்தான். பட் இந்த முறை அவனுடைய கண்களில் காதல் இருந்ததுன்னாங்க சந்தியா. ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு சந்தியாவுடைய வாழ்க்கை பதிவுகளை தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இல்லை, நம்முடைய மனசை கனமாக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பட் ரெண்டு மனசுக்கு இடையிலான போராட்டம். இதை கேட்கும்போது நிறைய பேர் என்னோட லைஃப்பில் கூட இப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுவீங்க, ரிமெம்பர் பண்ணுவீங்க. ஏன்னா இயல்பாகவே இது இரண்டு மனசுக்கு இடையிலான ஒரு போராட்டமாக தான் நிகழும். அது காதலா நட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டு கொடுக்க முடியாமல் இன்னொரு விஷயத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் தானாகவே கீழே வரும். ஸோ அப்படிப்பட்ட இரண்டு மனசுக்கு இடையிலான ஒரு போராட்டம் அப்படியே அல்லாடி நின்று இருக்காங்க ரெண்டுக்கும் இடையில சந்தியா. இந்த முறை அவன் வந்து சொன்னான், நீ என்னை விட்டு விலகி போனதற்கு பிறகுதான் எனக்கு தெரியுது, இன்னும் சொல்ல போன நான் தான் உன்னை விட்டு தானாகவே என்னை விலக்கிக்கிட்டேன். பட் என்னால் முடியல, என்னுடைய மனசுக்குள்ளாரையும் காதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னபோது என்னால் சந்தோஷப்பட முடியல லவ் குரு. ஏன்னா அதற்குள்ளாகவே நான் வேறொரு முடிவை எடுத்துட்டேன். நாங்கள் சந்தியா போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை லவ் குருவாக்கி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. சந்தியா தொடர்ந்து பேசினாங்க. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல லவ் குரு, மனசு முழுக்க அப்படி ஒரு குழப்பம். ஆமாம் லவ் குரு, நான் முழுக்க எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு சர்வீஸில் இறங்கிட்டேன். எனக்கு வேலை வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம், எதுவுமே வேணாம். ஒரு இல்லற வாழ்க்கைக்கு நான் என்ன தயார்படுத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்குள்ளார வந்து இந்த லைஃப்பை விட்டே விலகலான்னு முடிவு எடுத்துட்டேன்னாங்க சந்தியா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு போனீங்கன்னு தெரியல லவ் குரு, மனசு எல்லாத்தையும் வெறுத்துருச்சு. கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நேராக கிளம்பி ஷீரடி போகிறது, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் லைஃப் லாங் சேவை பண்ணுறது, இது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்ததுன்னாங்க. ஓகே, பட் சாதாரண அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான கட்டாயம்
எதுவுமே தெரியல. அந்த முடிவை நானே எடுக்கல, எனக்குள்ளார யாரோ எடுக்க வச்ச மாதிரி இருந்தது. ஸ்பிரிச்சுவலாக எனக்கு அதிகமான பிலீஃப் உண்டு. ஸோ பிரசாத் கிட்ட சொன்னேன், இல்லை பிரசாத், என்னுடைய மனசில் வேறு மாதிரியான எண்ணம் இருக்குது. நான் கிளம்பி ஷீரடி போகலான்னு இருக்கேன். ஒரு 3-4 இயர்ஸ் அங்கே இருக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மனசு மாறினுச்சுன்னா திரும்ப வரேன். ஆனால் மனசு மாறாது, முடிஞ்சா உன்னுடைய மனசு மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணேன்னாங்க. என்ன நடந்திருக்கும் அதற்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சந்தியாவுடைய மனசுக்குள்ளார ஒரு சின்ன சலனம் வரும்போதே பிரசாத் கிட்ட சொல்கிறாங்க, ஏதோ என்னுடைய மனசு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்ல, எப்படி உன்னுடைய கண்களில் காதல் கொண்டு என்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரசாத் விலகிறாரு. பட் விலகின பிறகு தான் உணர்றாரு சந்தியா விட்டு அவரால் விலக முடியலன்னு. அப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் தன்னுடைய காதலை சொல்கிறதுக்காக அவர் வரும்போது சந்தியா வேறொரு திசையை நோக்கின பயணத்தில் இருந்திருக்காங்க. எஸ், ஷீரடி போகிறது, ஆசிரமத்தில் சேர்ந்து ஒரு டிவோட்டியாக சேவை பண்ணுறதுங்கிற முடிவுக்கு வந்திருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் அடுத்து நடந்த நிகழ்வுகள் என்ன, அதை பற்றி தான் சந்தியா பேசினாங்க. மனசு முழுக்க அவ்வளோ ரணம் வலி. வீட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க. என்னுடைய அப்பா என்னன்னு கேட்குறாரு. யாருக்குமே என்னால் பதில் சொல்ல முடியல. என்னுடைய அக்காவை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு அழுது எல்லாத்தையும் அவகிட்ட கொட்டினேன். இப்படி ஒரு விஷயம்க்கா, என்னவோ தெரியல, மனசில் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போ வந்து அவன் மறுபடியும் ஐ லவ் யூன்னு சொல்கிறான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, உன்னை விட்டு விலகின போது தான் அதை உணர்ந்தேன்னு சொல்கிறான். பட் என்னால் முடியலக்கா. நான் எடுத்த முடிவை நோக்கி நான் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி எங்கள் அக்காவை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுத லவ்கருன்னாங்க. சந்தியாவுடைய அக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம். முதல் நாள் நைட் மனசு முழுக்க பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்கள். முதல்ல நான் அவனை பார்த்த அந்த நாள். எஸ், பிரசாதும் நானும் நட்பான அந்த தருணத்திலிருந்து என்னுடைய மனசுக்குள்ளார் ஒரு சின்ன சலனம் வந்து ஒன்று எனக்கு பிரிச்சிருக்குதுன்னு நான் அவன்கிட்ட சொன்ன அந்த நாள். திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 months கேப்க்கு பிறகு அவன் என்கிட்ட வந்து என்னுடைய மனசுக்குள்ளார ஒரு சின்ன காதல் வந்திருக்குதுன்னு அவன் சொன்ன அந்த மூமெண்ட். அதற்கு முன்னதாகவே நான் எடுத்திருந்த முடிவு, அவனை திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எனக்குள்ளார இருந்த தயக்கம். அது ஒருவேளை ஈகோவாக இருந்திருக்கலாம், இல்லை நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம், அல்லது எனக்கு கொஞ்சம் கேப் கூட தேவைப்பட்டிருக்கலாம். பட் வாட் எவர் இட் மேபி, அந்த ஒரு இரவு கடந்து வருது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில நேரத்தில் இரவு அப்படிங்கிறது இரவோடு முடிஞ்சிடுறது கிடையாது லவ்கரு, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளாரண்டாங்க. ஒரு கவிதை மாதிரி இருந்தது அந்த வார்த்தைகளே. ஆமாம், பல பேருடைய இரவுகள் விடியறதே கிடையாதுல்ல, அதுபோல் ஒரு முடியாத இரவை கடந்து வந்திருக்காங்க சந்தியா. அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அண்ட் பிளான் பண்ணபடி ஷீரடி போனாங்களா? என்ன லவ்கரு, பயங்கரமாக சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. அவங்க போகலை அப்படிங்கிறதா எங்களுக்கே தெரியுதுங்கிறீங்களா? பட் எந்த ஒரு விஷயம் அவங்கள தடுத்து நிறுத்துனது, அதை பற்றி தான் பேசினாங்க. விடியவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த இரவு, அது விடிஞ்சிருச்சு. ஆமாம், அடுத்த நாள் தொடங்கிடுச்சு. வீட்டில் எல்லோரும் கேஷுவலாக இருக்காங்க, பட் என்னால் தான் கேஷுவலாக இருக்க முடியல லவ்கரு. இன்றைக்கி கிளம்புனா மறுபடியும் நம்ம திரும்ப வருவோமா? போயிட்டு திரும்ப கூட வந்துடலாம், பட் மனசு லயிச்சு அங்கேயே இருந்துட்டோன்னா இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியாமல் கூட போயிடுமோன்னு சொல்லிட்டு மனசு முழுக்க பாரம். பட் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமல் என்னுடைய அப்பா, அம்மா, அக்கா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. 10 மணிலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சாயந்தரம் 4 மணிக்கு ட்ரெயின். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே எனக்குள்ளார ஒரு டைம் பாம்பு செட் பண்ண மாதிரி ஓடிட்டு இருந்தது. 11 மணி இருக்கும் லவ்கரு. டக்குன்னு என்னுடைய வீட்டுக்குள்ளார பிரசாத் அவங்க அம்மா அப்பா கூட நுழையிறான். பார்த்த உடனே கண்ணெலாம் கலங்கிடுச்சு. ஆக்சுவலாக என்னோட அப்பாவோட பிளான் தானே இது. நைட்டே போயிட்டு பேசியிருந்திருக்காரு பிரசாதுடைய அப்பா கிட்ட. பையனும் பொண்ணு விரும்புகிறாங்க, இதுக்கு மேலே நாம் அமைதியாக இருந்தால் அது சரியில்லை இல்லையா, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்திருக்காரு. அண்ட் பிரசாதுடைய அம்மா அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. அவங்களும் சம்மதம் சொல்லியிருந்திருக்காங்க, பட் என்கிட்ட சொல்லிக்கல. இந்த பிரசாத் கூட என்கிட்ட சொல்லலை லவ்கரு. அதுதான் எனக்கு செம கோபம். எல்லோரும் வந்து உட்காந்து சிரித்து பேசுகிறாங்க. எல்லோரும் என்னை பார்த்து சிரித்த போது எனக்கு அழுக தான் வந்தது லவ்கரு. என்னால் அந்த மொமெண்ட்டில் சிரிக்க முடியல. ஓடி போய் என்னுடைய அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழறேன், தேம்பி அழறேன் லவ்கரு. ஏன்ப்பா என்கிட்ட சொல்ல, என்ன நைட் முழுக்க உன் பக்கத்தில் உட்காந்து இதானடா சொல்லிட்டு இருந்தேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, நைட் முழுக்க அப்பா உன் பக்கத்தில் உட்காந்து இதை சொல்லிட்டு இருந்தது கேட்கலையா, உன்னை எப்படி அப்பா விடுவேன் அப்படின்னாரு. லவ்கரு, ஃப்ரெண்ட்ஷிப்போ காதலோ எல்லாத்த விட பெஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையிலான அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த லவ். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவுலேயே ரொம்ப ரொம்ப உன்னதமானது அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையிலானதுன்னாங்க. ரொம்ப அழகான வார்த்தைகள் சந்தியாவுடையது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பல வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டோம். ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழகான உறவுக்குள்ள வர 2 பேரும் ஒரு அழகான ட்ராவலிங்கில் ஈடுபட்டிருக்கோம். பட் லவ்வர்ஸாக அந்த அளவுக்கு இல்லை. அதனால் கொஞ்ச நாள் காதலிக்கிறோமே அப்படின்னு சொல்லி கேட்டோம். திகட்ட காதலிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் கல்யாணம் நாங்கள் சந்தியா.
ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு சந்தியாவுடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் கடந்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக. ஒரு அழகான காதல், ஒரு அழகான நட்பு, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அன்பான அப்பா தன்னுடைய பொண்ணு தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு மீறின காதலை தானாகவே உணர்ந்து முன் வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் பொண்ணு லவ் பண்ணக்கூடிய பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு பேசி அவங்களுடைய அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சு அவங்கள மறுநாள் இன்வைட் பண்ணி அந்த சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ விஷயங்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கான உலகத்தை ரொம்ப அன்பாலையும் அழகாலையும் கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு பிறகு அது ரொம்ப சூப்பர்பா, யாராலையும் செய்ய முடியாத, யாராலும் நிகழ்த்த முடியாத ஒரு மேஜிக்காக மாறிடுதுல்ல. அதை உணர வச்சிருக்கிறாரு சந்தியாவுடைய அப்பா. அவர் தான் எனக்கு இந்த நிமிஷம் இந்த மொமெண்ட்ல ஹீரோவாக தெரிகிறாரு. நட்பு காதலாக மாறலாமா கூடாதா, காலம் முழுக்க நட்பு நட்பாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வரல. பட் ஒரே ஒரு விஷயம், நான் உணர்ந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லலான்னு நினைக்கிறேன். நாங்கள் சந்தியா ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு சந்தியாவுடைய வாழ்க்கை பதிவுகளை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அவங்களுடைய மின்னஞ்சலின் இறுதி வார்த்தைகளை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லவ் குரு ரொம்ப சிம்பிள். நம்முடைய மனசுக்குள்ளார எந்த ஒரு உறவும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறையெல்லாம் வச்சுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடிய யாருமே காலப்போக்கில் இது காதலாக மாறிடணும்னு நினைக்கிறது கிடையாது. பட் காலப்போக்கில் அது காதலாக மாறினதுன்னா அது ஒன்றும் மிகப்பெரிய கொலை குற்றம்லாம் கிடையாது. உங்களுடைய மனசை ஒரு வட்டத்துக்குள்ளார அடைக்கிறதுக்கு முற்படாதீங்க. பட் என்றைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு நீங்கள் மட்டும் ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு நாளைக்கு எப்படிப்பட்ட பின்விளைவுகளை கொடுத்தாலும் அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இது நான் எடுத்த சொந்தமான முடிவு, சுயமான முடிவு. என்னுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நானே பொறுப்பாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இன்னும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணி யாராவது ஒருத்தங்க கிட்டையாவது பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு முடிவு வரும். சில நேரங்களில் நம்முடைய அம்மா அப்பா கூட நினைக்கலாம் இது நம்ம பொண்ணோட பையனோட ப்ரைவசின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் அம்மா கிட்டையும் உங்கள் அப்பா கிட்டையும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பன் பண்ணி கொட்டுறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. அவங்க நினைப்பாங்க நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வளர்ந்தாலும் நம்ம அவங்களுக்கு குழந்தைங்க தான், அவங்க நமக்கு அம்மா அப்பா தான், அதை மாற்ற முடியாதுல்ல. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பன் பண்ணி பேசுங்க. அண்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளார உங்களுடைய உறவை கட்டுப்படுத்த முற்படாதீங்க. உங்களுடைய மனசுக்கு தெரியும் காலப்போக்கில் இங்கே நட்பு காதலாக மாறுறது கிடையாது, அது காதல் போக்கில் தான் நிகழுதுன்னாங்க. நன்றி சொல்லி விடைபெற்ற சந்தியா கிட்டே இருந்து நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க.